இப்போ ஒரு 1 hour முன்னாடி பார்த்தீங்கன்னா 33 பேர் இறந்துட்டாங்க கள்ளக்குறிச்சியில். இன்னும் 40 பேர் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க அப்படின்னு நியூஸ் வருது. 40-50 பேர். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஹாஸ்பிட்டலில் 33 குடும்பமும் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க ஒரு பக்கத்தில். ஆனால் நம்ம தமிழ்நாடு நம்ம தான் நம்பர் 1 ஆச்சு. அதாவது எந்த ஊருக்கு இல்லாத பெருமை நம்மளே நம்பர் 1 டிக்ளேர் பண்ணிப்போம். தமிழ்நாடு நம்பர் 1, தமிழக முதலமைச்சர் நம்பர் 1, தமிழக ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் நம்பர் 1, எல்லாமே நம்ம தான் நம்பர் 1. மற்றவெல்லாம் சும்மா லூஸு, உணவு வேஸ்ட், எல்லாரும் மற்ற ஸ்டேட்காரெலாம் ஒன்றும் தெரியாத அவனுக்கு இல்லை. இப்போ இதில் சொல்லுவோமா, கள்ளச்சாராயம் காசுறதுல நம்ம தான் நம்பர் 1, கள்ளச்சாராய சாவுகளில் நம்ம தான் நம்பர் 1, அது ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கிறோம்ல அதுலேயும் நம்ம தான் நம்பர் 1. இப்படி வச்சுப்போமா எல்லாம் நம்பர் 1. எங்க போன வருஷம் ஒரு 25-30 பேர் இறந்துட்டாங்க இதே கள்ளச்சாராயம் குடிச்சு. எவ்வளோ பெரிய இஷ்யூ ஆச்சு. அதுக்கு உடனே என்ன பண்ணீங்க, சிபிசிஐடி. என்ன சிபிசிஐடி போட்டு என்ன பண்ணீங்கன்னு தெரியல. என்ன பண்ணுவாங்க சிபிசிஐடி? பாவம் அவங்க போலீஸுக்கு ஃப்ரீ ஹேண்டு கிடையாது. என்னுடைய குற்றச்சாட்டு, இந்த கள்ளச்சாராயம் காசுறது, இந்த மாதிரியான ட்ரக் டீலிங்கு, ட்ரக்ஸு, இது எல்லாமே ரூலிங் கவர்மெண்ட்டுக்கு சம்மந்தப்பட்ட ஆட்கள் இல்லாமல் இதை பண்ணவே முடியாது. யாராலையும் பண்ண முடியாது இதை. ஸோ அதனால் ரூலிங் கவர்மெண்ட்டுக்கு யாரோ ஒருத்தர் ஃபேவரபுளாக அவங்களுக்கு இருக்கிறதுனால தான் இது மாதிரிலாம் நடக்கும் எல்லா இடத்துலையுமே. இந்த கவர்மெண்ட் அந்த கவர்மெண்ட் கிடையாது. அப்போ போலீஸ் என்ன பண்ணுவோம்? போலீஸ் ஃப்ரீ ஹேண்டில் கொடுத்து அவங்க போய் அரெஸ்ட் பண்ண முடியுமா? அவங்க என்கொயரி பண்ண முடியுமா? சரி, போன வருஷம் சிபிசிஐடி போட்டிங்களே, அது என்ன ஆச்சு? யார் மேலே ஆக்ஷன் எடுத்தீங்க? போன வருஷம் இதே மாதிரி குடிச்சு சத்து போனாங்க, உயிரிழந்தாங்க. அவங்களுக்கு 2,90,00,000 கொடுத்தீங்க. எந்த ஆஃபீஸர்கிட்ட நீங்கள் அந்த காசை பிடிச்சிருக்கீங்க? இப்போ ரிகவரி பண்ணியிருக்கீங்க. மக்களுடைய காசு தானே, மக்கள் வரி கட்டின காசு தானே. மக்கள் வரி கட்டுறதை உங்களுக்கு கள்ளச்சாராயத்துக்கு சப்போர்ட் பண்ணியா கட்டினீங்க? சரி, ஓகே. கஷ்டப்படுற குடும்பம் அந்த சைடில் உயிரிழப்பு ஆயிடுச்சு, அவங்களும் இங்கே சப்போர்ட் பண்ணீங்க. அது எங்கேருந்து ரிகவரி பண்ணியிருக்கீங்களா எங்கேயாவது? சரி, அதையும் விட்டுடுவோம். அதுலேருந்து ஏதோ பாடம் கற்றுக்கிட்டீங்களா? கிடையாது. திருப்பி இந்த வருஷம் நடக்குது. அலட்சியம். ஏன்னா தமிழக மக்கள் 40 நமக்கே கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், யாரும் நம்ம கேட்க முடியாது. கேட்டால் பொய் கேஸை போடுவோம், த்ரெட்டன் பண்ணுவோம், பயப்படுத்துவோம், என்ன வேணாலும் பண்ணுவோம். நம்மளை கேட்கறதுக்கு யாரும் இல்லைன்ற திமிரு. நான் உறுதியாக சொல்கிறேன், சிபிசிஐடியோ போலீஸோ இந்த கேஸில் செய்யறதுக்கு ஒன்றும் கிடையாது. இது சிபிஐ என்கொயரி தேவை. ஏன்னா 60-65 பேர் இறந்துட்டாங்க. இன்னும் 40 பேர் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. இந்த 2 வருஷத்தில் 60 பேர்கிட்ட இறந்துட்டாங்க. இது சிபிஐ என்கொயரி உறுதியாக தேவை. ஏன்னா அரசியல் கட்சிக்கு சம்பந்தப்பட்ட மனிதர்கள் இதில் இன்வால்வ் ஆயிருக்காங்கன்றது எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு காமன் குற்றச்சாட்டு. அதனால் போலீஸ்னால இதில் ஒரு தெளிவான ஒரு ஆக்ஷன் எடுக்க முடியுமான்றது எனக்கு தெரியல. ஏன்னா அந்த நேரத்துக்கு ஒரு 4 பேர் அரெஸ்ட் பண்ணி நீங்கள் உள்ளே போடுவீங்க. இந்த ட்ராமாலாம் நமக்கு நல்லா தெரியும். இந்த ட்ராமாலாம் எனக்கு நம்ம நல்லா தெரியும். 4 பேர் அரெஸ்ட் பண்ணி எவனோ ஒருத்தன் வருவான், நான் தான் பண்ணேன்னு சொல்லுவான், தூக்கி உள்ளே போடுவீங்க. இதுக்கு சிபிஐ என்கொயரி வரணும். இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும். இதை விடக்கூடாது. ஸோ தமிழக மக்கள் அனைவரும் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி தமிழக அரசாங்கத்துக்கு, நீங்கள் உங்கள் அரசாங்கம் இது பொறுப்பேற்றுக்கிட்டு நீங்கள் பதவி விலகணும். அந்த அமைச்சர்கள் பதவி விலகணும். பொன்முடி அவர்களும் மஸ்தான் அவர்களும் 2 பேருமே இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த டிஸ்ட்ரிக்டுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியில் இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ், அவங்க இதை ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு பதவி விலகணும். 60 உயிர் போன அப்புறமா அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு நீங்கள் அந்த பதவியில் உட்காந்துருக்கணுன்ற. யூ ஷுட் ரிசைன். அண்ட் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர், யூ ஷுட் பி லிட்டில் ஆக்டிவ் சார். கொஞ்சம் ஆக்டிவாக இருங்க. கூட இருக்கிறவங்க சொல்கிறத நம்பியே பண்ணாதீங்க. நீங்கள் டைரெக்டாக களத்தில் இறங்கி வேலையை பாருங்கள். எனி விச் வே சிபிஐ என்கொயரி இஸ் மஸ்ட் ஃபார் திஸ் கேஸ். அண்ட் வி ஸ்ட்ராங்லி என்னுடைய சைடில் இருந்து சிபிஐ என்கொயரி வேணும் என்பது தான் என்னுடைய பணிவான ஒரு